ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 48, ஆர்டிகல் 48A. இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஆர்டிக்கலுமே எதில் இருக்குது அப்படின்னா டிபிஎஸ்பி எந்த பார்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் என்ன அப்படின்னா பார்ட் 4ல் வரும். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். டிபிஎஸ்பி எந்த ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல் வரையும் அப்படின்னா ஆர்டிக்கல் 36லேருந்து ஆர்டிக்கல் 51 வரைக்கும் தான் டிபிஎஸ்பி. இப்போ நம்ம 48ம் 48Aவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 48 பாருங்கள். ஆர்டிக்கல் 48 வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு, பசுவதை தடுப்பு போன்றவை எந்த ஆர்டிக்கலில் வரும் அப்படின்னா ஆர்டிக்கல் 48ல் வரும். ஆர்டிக்கல் 48A பார்த்தீங்க அப்படின்னா இது 1976 1976ல் 42nd அமெண்ட்மெண்ட் படி தான் இந்த 48A ஆர்டிக்கல் 48A நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. 1976ஆம் வருடம் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த ஆர்டிக்கல் 48A நம்மளோட அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இப்போ ஆர்டிக்கல் 48A என்ன அப்படின்னு பார்க்கலாம். சுற்றுச்சூழல் மேம்பாடு, காடுகள் மற்றும் வன பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் மேம்பாடு, காடுகள் மற்றும் வன பாதுகாப்பு பற்றி சொல்கிறது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 48A. உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் சட்டம் எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஆர்டிக்கலை திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாம். 48 என்ன அப்படின்னா வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு, பசுவதை தடுப்பு, இதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 48. சுற்றுச்சூழல் மேம்பாடு, காடுகள் மற்றும் வன பாதுகாப்பு, இதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 48A. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.